அவன் சொன்னானா, நான் எங்கங்க 500 ரூபா போட்டேன், நீங்க பணத்தை எடுக்கிறப்போ உங்க பணம் 500 ரூபா கீழே விழுந்துருச்சு, அதைத்தாங்க நான் எடுத்து கொடுத்தேன், நீங்க அதை உண்டியல்ல போட்டீங்க அப்படின்னானா. இவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்படி ஒரு சம்பவம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த சொத்து, சுகம், பதவி, புகழ், ஏன் உயிர் கூட வச்சுக்கோங்க, இறைவன் நினைத்தால் ஒரு நொடியில் திரும்ப வாங்கி விடுவான். நீங்க இறைவனை ஏமாற்ற முடியாது, கர்மாவை ஏமாற்ற முடியாது. அது இந்த கதை ரொம்ப ஆழமாக சொன்னதா நான் நினைக்கிறேன். இறைவன் நம்ம சுத்தி இருக்கிறான். நான் திரும்பவும் சொல்வேன், அகங்காரத்தில் ஆணவத்தில் ஆடக்கூடியவர்களுக்கு சொல்வேன், ஒரு நொடியில் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு வல்லமை இறைவனுக்கோ அல்லது இயற்கைக்கோ இருக்கு அப்படின்னு நம்பினாதான் நீங்க தடம் மாறாமல் வாழ்க்கையை வாழ முடியும்.